الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மாபெரும் உபகாரம் இந்த ரமலானுடைய காலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு நாம் எந்த அளவு நன்றி செலுத்தினாலும் கூட அது என்றும் ஈடாகாது. எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமலானை கடந்து வந்து இறுதியில் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்கூட்டியே மண்ணறையில் இருப்பதையெல்லாம் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நம்மை விட்டும் கடக்கக்கூடிய முழு ரமலானையும் முழு ராகத்தோடு அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். யாரெல்லாம் ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் இன்று மண்ணறையில் இருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முன்னோர்களுடைய மண்ணறையை விசாலமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். சொர்க்கத்தின் பூஞ்சோலையான காட்டுகளை நமது முன்னோர்களினுடைய மண்ணறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீச செய்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். இன்னும் இந்த புனிதமான ஜும்மாவுடைய ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுத்து நல்லருள் புரிவானாக. யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, நம்மிடத்திலே துவா காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை குணமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதங்களில் அவனுடைய திருவசனத்தை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை, ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதங்கள் என்று சொன்னால் அதிகமான பலன்களும் நன்மைகளும் உள்ளடக்கிய மாதமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரமலானுக்கென்று சில பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியங்களை தவற விடாமல் ரமலானை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லி காமிக்கின்றான். இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்புகளை முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு அந்த விஷயங்கள், அந்த செயல்களில் ஈடுபடாமல் தவிர்த்திருக்க முடியாது. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். அந்த செயல்களை மனிதர்கள் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் அவர்கள் ஜெயம் பெற்றுவார்கள், வெற்றியடைந்து விடுவார்கள், எந்த விதமான குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செயல் என்ன என்று சொல்லும் பொழுது குர்ஆனில் சொல்லி காமிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுவதாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த பொறுமை என்பது இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கட்டும், ஊர்களில் இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இன்னைக்கு பொறுமை இல்லாததின் காரணமாகத்தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு தாய்மார்களை பொறுமையை இழந்து விடுகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் பொறுமை என்பது அவசியம், கட்டாயம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில நேரங்களில் பொறுமையை இழந்து நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பு இருக்குதே, தகாத வார்த்தைகளாக நம்முடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள்
தகாத வார்த்தைகளாக வெளியாகிவிட்டது என்று சொன்னால் சில நேரங்களில் அந்த நோன்பு என்ன ஆயிரும், முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் ரமலானுடைய காலங்களில் யாரையும் எந்த விதமான கொச்சை வார்த்தைகளை கொண்டும் நீங்கள் ஏசி விடாதீர்கள். அந்த ஏசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே பலிக்கக்கூடியதாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிப்பாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல் பலாவு முஅக்கிலு மந்திகுன், மனிதன் பேசுகின்ற வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டுள்ளது. அந்த முசீபத் இருக்குதே, கெட்ட விஷயங்கள் இருக்குதே, அது எங்கே இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டிருக்குது. எனவே நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கள். அந்த முசீபத் என்பது உங்களுடைய குடும்பங்களில் உண்டாகும், உங்கள்கிட்ட உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிப்பாங்க. அதனால் குறிப்பாக எல்லா நேரங்களிலும் வார்த்தையை பாதுகாக்கணும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் தன்னுடைய பிள்ளைகளை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, என தகாத வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பேசிவிடக்கூடாது என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பாங்க. இந்த வார்த்தைகள் நல்ல நேரங்களில் நோன்பு வஞ்சிக்கு வைத்து கொண்டு இருப்போம், தொழுகையில் கூட அமர்ந்திருப்போம். சில நேரங்களில் என்ன செஞ்சிடும், நம்மளை அறியாமல் கோபப்பட்டுருவோம். கோபப்படும் பொழுது வார்த்தைகள் என்ன ஆயிரும், சில நேரங்களில் தித்தீரும், என்ன செய்யக்கூடும், அதன் காரணமாக நம்மளுடைய அமல்கள் என்ன ஆகிப்படும், வீணடிக்கப்படும் என்பதாக நம்முடைய மார்க்கம் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஷஹ்ருன் சபுருன் என்பதாக சொல்லுவாங்க. இந்த ரமலானுடைய மாதம் இருக்குதே, பொறுமையுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எந்த அளவு என்று சொன்னால் அசபுர், பொறுமை இருக்குத, லைஸ சவாப தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்தோம் அப்படி சொன்னால் அல்லாஹ் கூலி கொடுக்கறது இல்லை, சொர்க்கம்தான் அவங்களுக்கு கூலி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. ரமலானுடைய காலங்களில் நீங்கள் எந்த அளவு பொறுமையாக இருப்பீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது. சொர்க்கத்தை தவிர வேற கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கறதுக்கு விரும்பத அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிப்பாங்க. பெருமக்களே, இந்த பொறுமை என்பது அசபுர் என்ற வார்த்தை இருக்குதே, கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க, மூன்றாக பிரிக்கிறாங்க இந்த சபுரை, பொறுமையை. முதலாவதாக சொல்லுவாங்க இல சபுரி அல சாஆத், வணக்க வழிபாடுகளை கொண்டு என்ன செய்யப்படுது, பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சொன்னாங்க. என்ன வணக்க வழிபாடுகளில் பொறுமை இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் குறிப்பாக நம்ம எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நோன்பு வைக்கிறோம், நோன்புகளுக்கு சில பொறுமைகள் தேவைப்படுது. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள், இரவு நேரங்களில் வணங்குறோம். இப்போ தராவியுடைய தொழுகை நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நமக்கே என்ன ஆயிரும், சங்கடம் ஏற்பட்டுரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதற்கும் என்ன செய்யப்படுது, பொறுமை தேவை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஆக இபாதத்துக்கும் பொறுமை தேவை. சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் என்ன செஞ்சிடும், இவ்வளோ நேரம் நிற்கிறோமே, இவ்வளோ நேரம் என்ன செய்யப்படுது, நமக்கு வெக்க அடிக்குதே, இவ்வளோ நேரங்களில் நம்மளால நிற்க முடியலையே என்று அல்லாஹ்வின் மீது என்ன செய்யப்படுது, சாத்திடக்கூடாது. இதற்கும் பொறுமை தேவை. இதுதான் அலசா இல சபுரி அலசா, வணக்க வழிபாடுகளோடு உங்களுக்கு பொறுமை தேவை. அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ரமலானை கொடுத்திருக்கிறான், இந்த இரவுகளை கொடுத்திருக்கிறான், இந்த இரவுகளில் நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நான் சபுர் செஞ்சுக்கிருவேன், அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நான் பொறுமையோடு என்ன செய்வேன், என்னுடைய வணக்க வழிபாடுகளில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பொறுமையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்ததாக இரண்டாவதாக சொன்னாங்க அஸ்ஸபுரு அலா மஹாரிம், அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து என்ன செய்யணும், தன்னை தவிர்த்து கொள்வதாம். குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நோன்பு வைக்கிறவங்களுக்கு ஹராமான விஷயங்கள் சில நேரங்களில், நோன்பு இல்லாத நேரங்களில் நம்ம அறியாமலேயே நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலங்களில் நம்மளை நிரந்தரமாக நோன்பாளியாளாக ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ உணவுகளில் உங்களுக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. நீங்கள் அவசரப்பட்டு ரமலானுடைய காலங்களில் இன்னைக்கு நிறைய இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தாருடைய நேரங்களில் அந்த பொருளை யார் கொடுக்குறா, எங்கே இருந்து வருது, எப்படி நம்மளுக்கு இஃப்தார் வருது, எதையுமே சிந்திக்கிறதில்ல. இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரே பரைஷான் அப்படின்னு சொன்னால் தமிழில்
அப்படியே திட்டுமுட்டு அடிக்கிறது, இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குதா, அவ்வளோ நேரம் இருக்குதா, அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. நோன்பு துறக்கிற நேரத்தில் உங்களுக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமையுடைய நேரத்தில் நீங்கள் நோன்பு துறக்கிறீங்க பாருங்க, அந்த பொருள் அந்த வஸ்து இருக்குது பாருங்க, அந்த வஸ்து ஹலாலா ஹராமா என்பதை சிந்திச்சு என்ன செய்யணும், பொறுமையோடு கவனிச்சு நீங்கள் நோன்பை துறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பகல் முழுவதும் இவர் நோன்பு நோற்றிருப்பாரு, கடைசியில் என்ன செய்யப்படும், அந்த பொறுமை இல்லாமல் எதை கொடுத்தாலும் எதோ வந்திருக்குது நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு, சாப்பிட்டுருவாரு. அதில் ஹராமான பொருள் என்ன செஞ்சிருக்கும், இடம் பெற்றிருக்கும், நம்முடைய நோன்பு முறிஞ்சு போயிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டாவதாக சொன்னாங்க, அஸ்ஸபுரு அலல் மஹாரிம், அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து என்ன செய்யறது, நீங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியை பண்ணுறது. அதற்கு குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில், நோன்பு திறக்கிற நேரத்தில் பொறுமையை கையாளுறது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். பொறுமை மூணாவதாக சொல்லப்படுச்சு, அஸ்ஸபுரு அலா இக்தாருல்லா, அல்லாஹ் நமக்கு என்ன விதிகளை எழுதி வச்சுட்டானோ அதுதான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, அல்லாஹ் நம்ம தக்தீரில் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு என்ன மன திருப்தியோடு பொறுமையோடு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் கொடுத்தது நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு, நம்ம இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் என்ற பொறுமை உங்களுக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தக்தீரை கொண்டு நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸினுடைய விளக்க உரைகளில் நம்ம பார்க்குறோம். கணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த மூன்றுமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நோன்புக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுறாங்க. மூன்றுமே என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இலசபரி சா, வணக்க வழிபாடு. இன்னைக்கு வணக்க வழிபாடுகளில் சில நேரங்களில் எந்த அளவு பெருமை வந்துடுது அப்படின்னு சொன்னால் பெருமையாகிறது. பொறுமையை மறந்து இன்னைக்கு பெருமை அடிச்சிடும், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் இரவு நேரங்களில் நின்று தொழுதுடுறேன், நீங்கள் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்மளுக்கு பெருமை வந்து அந்த பொறுமை என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம். இப்போ சில மனிதர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க, தொழுகை வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கம் எந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட பேச சொல்லுதோ அந்த அடிப்படையில் நளினமான முறையில் அவங்கள பேசி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நோன்புக்கு இவ்வளவு பரக்கத்து இருக்குது, ஷஹருல்லா, ஷஹருன் பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத்தான மாதம், நோன்பு வைங்க. இரவு நேரங்களில் நோன்பு வச்சா மட்டும் பசித்திருந்தால் மட்டும் போதாது, அதை முழுமையாக உங்களுக்கு நன்மையாக சேரணும் அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களில் நின்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்ற வார்த்தையை கொண்டு அவங்களை என்ன செய்யறது, பொறுமையாக மென்மையாக அவங்களிடத்துல பேசுறது. நம்மளும் நம்மளுடைய இபாதத்துகளை பொறுமையாக என்ன செஞ்சுக்கிறணும், செயலாற்றிக்கிறணும் என்பதை என்ன செய்யப்படுது, இந்த நோன்பின் மூலமாக அந்த சபுர் நமக்கு எடுத்துரைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஹராமான விஷயங்களை என்ன செய்யுது, தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சபுர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக ஹராமான விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பேணணும். இந்த ரமலானுடைய காலங்களில் பல நேரங்களில் இருந்தும் பல நபர்களில் இருந்தும் நம்மளுக்கு பல விஷயங்கள் நோன்பு நன்மையை நாடி இன்னைக்கு என்ன செய்யப்படுது, நம்ம வீடுகளை தேடி வருது, நம்மளுக்கு கொடுக்குது, கொடுக்கப்படுது. அதே நேரங்களில் இஃப்தாருடைய நேரங்களில் நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் நம்ம பொறுமையாக இருந்து என்ன செய்யணும், அதை சரியான முறையில் ஹலாலா ஹராமா யோசனை பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை சாப்பிடணும். இதற்கு என்ன செய்யப்படுது, நோன்புக்கு தொடர்பு இருக்குது சபுருக்கு, பொறுமைக்கு என்பதாக சொல்லப்படுச்சு. மூணாவதாக என்ன செய்யப்படுது, பொறுமை. கடுமையான சில நேரங்களில் பசி வந்துடும். சில நேரங்களில் வெயில்களில் வேலை பார்த்துருப்போம், அல்லது வீடுகளில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், வேலை பார்த்துருப்போம். சில நேரங்களில் சோட போயிடும், வேர்வை வந்துடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளிகள்கிட்ட பொறுமை எதிர்பார்க்குறான். நம்ம மனசு சங்கடப்பட்டு என்னடா இவ்வளோ நோன்பு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதே, நம்மளுக்கு நோன்பு இவ்வளவு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி லேசாக பொறுமையை இழந்து எண்ணிட்டாலும் கூட அந்த நாலு ஃபுல்லாக நம்ம பசித்திருந்தது என்ன ஆயிரும், வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகை உங்களுக்கு முக்கியம், அதே நேரத்தில் பொறுமையை கொண்டு உங்கள்கிட்ட உதவி தேடுங்க. பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸபுர், பொறுமையை கண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. அதற்கு அடுத்து என்னது, பொறுமையோடு நீங்கள் தொழுதீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை கொடுத்த நமக்கு எல்லா நேரங்களிலும் பொறுமை காத்து அதை முழுமையாக அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ,
பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் யாருடைய காதுகளெல்லாம் போய் சேருதோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை முழுமையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.